ஆகவே தயவு செய்து குலதெய்வ வழிபாட்டை ரொம்ப தூரமா இருக்கு சார். பணம் காசு இல்ல. எப்பாச்சும் தான் போ முடியும். வருஷம் ஒரு முறை போய் ஒரு 108 தீபம் ஏத்தி வைங்க. அல்லது ஒரு 48 தீபத்த ஏத்தி வைங்க. இறைவன் ஒளி வடிவத்தில தான் இருக்காருங்கிறதுக்கு தான் இதுக்கு ஜோதிடம் என்று பொருள். ஜோதி, தீபம் ஏத்தி வைங்க. சத்தியமா உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா இருப்பீங்க. நடக்க இருக்கிற ஆபத்துகள் நீங்கும். கஷ்டங்கள் தீரும். நோய் நொடி இல்லாம வாழலாம். வறுமை இல்லாமல் வாழலாம். உண்ண உணவும், உடுத்த உடையும், இருக்க இடமும் இறைவன் நமக்கு முழுமையா தந்துட்டாலே நம்ம பெரிய பணக்காரன். அப்ப எவ்வளவோ சங்கடங்கள், எவ்வளவோ நிகழ்வுகள் அன்றாட வாழ்க்கையில வெளியே போய் திரும்பி வீடு வந்து சேரும் வரை பிரச்சனைகள், ஆபத்துகள், தர்ம சங்கடங்கள் நிகழ இருக்கிறது. உலக வாழ்க்கையில். இவ்வளவுத்திலே நம்மள பாதுகாக்கிறது குலதெய்வமே. அதனால தான் அதை கோள் செய்யாததை குலதெய்வம் செய்யும். கோள் செய்வதிலிருந்து குலதெய்வம் பாதுகாக்கும்னாங்க. அதனால தயவு செய்து இந்த பதிவை நீங்கள் அனைவரும் கேட்டு பயனடைய வேண்டும். குலதெய்வத்தை அவசியம் கும்பிடுங்க. அதை தாண்டி நீங்க இஷ்ட தெய்வத்தை யாரை வேணாலும் நீங்க வணங்கலாம். தவறில்லை. இந்த பதிவை நீங்க நிச்சயமா கேட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. அவங்க உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளுமே செஞ்சு கொடுப்பாங்க. மாசம் ஒரு முறை போலாம். பௌர்ணமிக்கு இன்னைக்கு கிரிவலம் அண்ணாமலையார் வாசல்ல பல்லாயிரக்கணக்கான பேர் போறாங்க. பல லட்சம் தான் சொல்ல முடியும். ஐயப்பனைக்கான பல லட்சம் பேர். ஓம் சக்தியை பார்க்க பல்லாயிரம் பெண்கள். ஒவ்வொரு தெய்வ வழிபாட்டுக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இப்ப பெருகிட்டாங்க. திருச்செந்தூர்லாம் போனா சாமியை உடனே பார்க்க முடியாது. ஆனா இவர்கள் அனைவரும் குலதெய்வத்தை தரிசனம் செய்துட்டு இந்த தரிசனம் பண்ணா இவர் 1 லட்சம் ரூபா, அவர் 1 லட்சம் ரூபா கொடுத்த மாதிரி. குலதெய்வம் பார்க்காம போனா அவரும் தரமாட்டார், இவரும் தரமாட்டார். காலக்கணக்கின்படி நான் உழைத்தேன், சம்பாரிச்சேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், எந்திரிச்சேன்ற மாதிரி ஆயிடும். மீண்டு எந்திரிக்க முடியாது. மீண்டு ஜெயிக்க முடியாது. ஆகவே தயவு செய்து குலதெய்வத்தை கும்பிடுங்க.